பேரை மாத்தி கிறிஸ்தவனா மாறி இருக்க. உன்னை கூப்பிட்டது ஆண்டவரும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்காம நீ ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் எதுக்கே போன? தெரியலண்ணே, எல்லாமே தோல்வியா போச்சு. ஜெயிக்காததுக்கு பேர்லாம் தோல்வினா தோல்வியை ஜெயிக்கணுங்கிற எண்ணமே போயிடும். நான் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ அவர் பேசுறதே கேட்டிருக்க. ஐயோ அண்ணா, உங்களுக்கு புரியல. அம்மா நான் பார்த்ததில்ல, அப்பா என்ன பார்த்துக்கல, அக்கா வழி காட்டினா அப்பத்துல இருந்து ஓடுற, அண்ணில இருந்து ஓட ஆரம்பிச்சேன். முடியலண்ணே, துரத்துறது 100 பேர், ஆனா ஓடுறது நான் ஒருத்தன் தான். முடியலண்ணே. ஊர் துரத்துச்சு, உலகம் துரத்துச்சு, சொந்தமும் துரத்துச்சு. ஏன் மலேசியாவில் கடவுளே துரத்தினாரு. சம்பாதிக்கணும்னு வெறியோடு இந்தியாவுக்கு வந்த எனக்குன்னு சொந்தமா ஒருத்தி வந்தான்னு நினைச்சேன். அவளும் என் மனசு பெருசான்னு பார்க்காம என் சம்பள கவர் சைஸை தான் பார்த்தா. எனக்கு பிடிச்சவங்கள என்னை விட்டு ஓடி போனதால நாட்டையே பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்தேன். இனிமே என்னால ஓட முடியாதுண்ணே. இனிமே ஓடாத. மலேசியால இருந்து உன்னை கடவுளே துரத்தினாருன்னு சொன்னியே, அதை மட்டும் ஏன் யோசிச்சு பாரு. எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். நான் சொல்றதை கேளு. கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா என் வீட்டில் வந்து தங்கிரு. அப்புறமா ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ. மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கு. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.